பாண்டி ஸ்டோர் டுடே எபிசோட் கதிர் கோவப்பட்டு குமார் வந்த உடனே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பயங்கர சண்டை நடக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாரும் சண்டையை தடுக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சாலுமே சண்டையை சமாதானப்படுத்த முடியலன்னா கதிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கோவம். என் தங்கச்சியை ஏமாத்த பார்க்குறியாடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாமல் அவள் கூட சந்தோஷமாக வாழடானா அவளை இப்படி நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன வேலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குளடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு பொண்ணோட அவன் கட்டி பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு க்ளோஸா போனான்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இல்லை இவங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க. டே ஃப்ராடு, நீ என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியாதாடா, இப்போ ஒன்றும் இல்லை நான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவன் எந்த அளவுக்கு மோசமான கல்லு தூக்கிட்டு வராங்க. சண்டைக்கு கதிர் எல்லாருமே தடுக்கிறாங்க. கோமதி எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. ஏண்டி இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, சந்தோஷமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் போயும் இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்குடி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இங்க பாருங்க, இப்பவே கூட உன்னை கூட்டிட்டு போங்க, இவ்வளவு என் கூட வச்சுட்டு இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தாலே கோவமும் ஆத்திரமும் மட்டும்தான் வருது எனக்கு அப்படின்ட்டு குமார் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உனக்கு சந்தோஷமா இருந்துச்சாடா, இப்போ உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கன்ட்டு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. அங்க பாருங்க, இவனெல்லாம் கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போகணுமா சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்றாங்க. ஏன்னா இவன் யாரு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாதுடா அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காருவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இவனை விருப்பப்பட்டாலும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கலன்றாங்க. விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலையா, புரியல எனக்கு அப்படின்றாங்க. அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாம் சொல்றாங்க. இவன் என் கழுத்துல தாலி கட்டவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நானா தான் தாலி கட்டிக்கிட்டேன். ஏன்னா இவன் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நைட் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம்னு சொல்லும் போது எல்லாரோடைய மனநிலைமை எப்படி இருந்தது எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அப்பத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கணும்னே உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்பத்தான் எங்களுக்கு நடந்தது உண்மையான கல்யாணம் இல்லை, இப்போ ஒரு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் அப்படின்ட்டு குமார் சொல்றாங்க. உடனே அப்பத்தான் நீ உள்ள வயதுவா இருந்தாலும் உள்ள பேசலாம்னு கூட்டிட்டு போறாங்க. அரசு சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு குடும்பத்துல எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்க, அரசி எல்லாம் உண்மை சொல்லியாச்சு. இனி குமாரை நம்ம என்ன செய்ய போறாங்க, நம்ம அரசி குமாரை விட்டு போவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.